நமக்கு கிடைச்ச அன்பை கொஞ்சம் யோசித்து பாருங்க. பல அன்புகள் இன்றைக்கு இல்ல. ஒரு காலத்துல அந்த அன்பு நமக்காக இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த அன்பு இல்ல. காரணம் அவ்வளவுதான், அது மாயை. அன்புக்குரியவர்களே, நல்லவராம் இயேசுவின் மகத்துவமான நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ரோமர் 12:9 உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. வேஷம் நிறைந்த பாசம், மாயம் நிறைந்த அன்பு, எதிர்பார்ப்புகள் நிறைந்த அன்பு, நம்ம ஒண்ணு கொடுத்தா நமக்கு ஒண்ணு கிடைக்காதா அப்படிங்கிறது தான் இக்காலத்து அன்புகள். தோற்றத்தை வைத்து அன்பு வருகிறது, அழகை வைத்து அன்பு வருகிறது. தோற்றம் கூட இல்ல, அழகு கூட இல்ல, பணம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு அன்பு வந்துருச்சு. அப்படி அன்பினுடைய மதிப்பு இன்றைக்கு குறைந்து போயிருச்சு. உண்மையான அன்பை கண்டுபிடிக்க முடியவில்லை, மாயமா மறந்து போச்சு. யாருடைய அன்பு நமக்கு எப்படி வேணாலும் வரட்டும், நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும். நம்முடைய அன்பில் கிறிஸ்துவின் அன்பு கலந்திருக்க வேண்டும். ஆகவே கிறிஸ்துவின் அன்பை கொண்டு வாழ்வோம், பிரதிபலித்து வாழ்வோம், கிறிஸ்துவுக்கு மகிமையை செலுத்தி வாழ்வோம். God bless you.